போய் ஒரு குச்சி மூலிகை குச்சியை ஒடிச்சிட்டு வாங்க. ஒடிச்சிட்டு வந்து மஞ்சள் நல்லா தேய்ச்சி அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு சாம்பிராணி புகை காமிச்சு நீங்க தொழில் செய்யற இடத்துல பூஜையில வைங்க, இல்லாட்டி கல்லாப்பெட்டியில வைங்க. அந்த மரத்துல இருக்கிற கூட்டம் எப்படி ஒன்னா வசீகரமா வந்து கூடிச்சோ அதே மாதிரி உங்க தொழிலுக்கு அத்தனை பேர் கூடமா வருவாங்க. ஜோசி பாக்குறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. ஜாதகம் நீங்க பாக்குறதும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். பிஸி ஆயிருவீங்க. எப்படி அம்மா பரிகாரம்? எப்படி எளிமையான பரிகாரமா? இன்னொரு முறை சொல்லணுமாமா? இன்னொரு முறை சொல்றதா? ஓகே ஓகே, இன்னொரு முறை சொல்றேன். அதாவது ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இந்த 3 மரத்துல ஏதாவது பறவைகள் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த பறவைகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கிறதுனால அந்த பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுகளுடைய தாய் பிள்ளைகள்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அதுல ஒரு குஞ்சு வரலைனாலும் அது தீனி இறை எடுத்துட்டு சோகமாத்தான் உட்காந்துருக்கு. அதனால எல்லாரும் வருவாங்க. அப்ப அந்த மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கா? அந்த மரத்துக்கு மட்டும் ஒரு பவர், ஈர்ப்பு சக்தி இருக்குது. அங்கதான் எல்லா ஆத்மாக்களையும் வர வைக்குது அந்த சக்தி, அந்த மரம். அது ஒரு புண்ணியம் பண்ண மரமா போச்சு. பெரிய சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், யோகிகள் எல்லாம் இந்த பறவைகள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை போல மனிதர்கள் தான். போன பிறவியில அவங்க ஏதோ ஒரு பறவையுடைய தவம் வாங்கினதுனாலதான் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பறவையா இருக்காங்க. அப்ப அங்க இத்தனை குருவிகளும் அது முன்னோர்களுடைய ஆத்மா தான். அவங்க எல்லாம் ஒரு மரத்துல தங்கியிருக்காங்க. அந்த மரத்துல போய் உங்களோட பிறந்த திதி எது வருகிறதோ அந்த திதி அன்னைக்கு போய் கிழக்க பார்த்த செடியா இருக்கணும், கிழக்க பார்த்த மூலிகை தலையா இருக்கணும். பாத்துக்கோங்க, நீங்க நல்லா யோசிக்கணும். சூரிய ஒளி எங்க படும்? கிழக்க உதிக்கும். அப்ப கிழக்க பார்த்து வாதுல ஒரு குச்சிய ஒடிக்கணும், தலையோட ஒடிச்சிட்டு வாங்க. எந்த மரம்? ஆலமரம், அரச மரம், அத்தி மரம். இந்த அத்தி மரம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அத்திப்பழம்ங்கிறது சாமிய பாலாலயம் பண்ணும் போது இத்தனை 400-500 வருஷமா பூஜை பண்ணின சக்தி எல்லாம் அத்தி கட்டையில தான் இறக்கி வச்சு பாலாலயம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? கும்பாசம் பண்ணும் போது அப்போ அந்த அத்தி மரத்துல இருந்து அரச மரம், ஆலமரம். அதனாலதான் ஆள் போல் தலைச்சு அருகபோல் வேறுன்றின்னு சொன்னாங்க. அதனால அரசன் என்பது அரசனா வாழ்வாராம். இந்த 3 மரமே ரொம்ப ரொம்ப ராஜ தந்திரமான மரம், ராஜ மூலிகை. இது இதுல ஏதாவது ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து அதை நீங்க தண்ணியில கழுவி அதுக்கு மஞ்சள் தேசு, அதுக்கு பொட்டு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு சாம்பிராணி புகை காமிச்சு சூரியன்கிட்ட காமிச்சு அதை கொண்டு போய் நிறைய என்னுடைய ஜாதகம் பார்க்குற இடத்துல, நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல, இன்னமும் ஜாதகம் பார்க்காதவங்க ஒரு ஹோட்டல் தொழில் செய்யலாம், யாராவது ஸ்கூல் வச்சு நடத்தலாம், இல்ல ஒரு கேண்டீன் வச்சிருக்கலாம், மெஸ்ஸு இந்த மாதிரி வச்சிருக்கலாம், ஒரு சாதாரண குடிசை தொழில்காரன் கூட இருக்கலாம். யாரு வேணாலும் இதை வச்சு கும்பிட்டாங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி அந்த மூலிகைக்கு இருக்கிறதுனால நீங்க எப்போ பார்க்குற ரெகுலரா வர்றதை விட 10 பேர் சேர்ந்து வருவாங்க. இந்த மூலிகை பிரமாதமா பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க. எப்படிங்கம்மா? சின்ன விஷயம்தான். நீங்க ஒரு 5 ரூபாய் செலவிட போறீங்க. 10 காசு சந்தனம், 10 காசு குங்குமம். இல்ல பூஜை நீங்க அதான் இந்த சாம்பிராணி புகையெல்லாம் காமிக்கிறீங்க டெய்லி. அதுக்கு 10 நீங்க தொழில் செய்யற இடத்துல சாமி படம் ஏதாவது வச்சிருப்பீங்க. அந்த சாமி படத்துக்கு காமிக்கும் போது அந்த மூலிகை குச்சிக்கு கொஞ்சம் காமிங்களே. நீங்க எதை மதிக்கிறீங்களோ அது தெய்வமா மாறிடும். ஆமா ஆமா, ஒரு வருஷம் வைங்க, அப்புறம் நதியில விட்டுருங்க. இன்னொரு வருஷம் போய் கிழக்க போறதை எடுத்துருவாங்க. பவர் குறையும் இல்லையா? அது மாதிரி பண்ண சரிங்களா ஐயா? அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க பனை 1000 பறவை 1000. பறவை கொல்லாம இருந்தா அதுக்கு 1000 ஆண்டவன் ரொம்ப எச்சா கொடுத்துக்கிறானா. அதனால பறவை 1000 பனை 1000 பறவை 1000. பனை மரத்தை அறுக்காம இருந்தீங்கன்னா 1000 வருஷம் உயிரோட வாழுமா. பறவை கொல்லாம இருந்தீங்கன்னா மூலிகை தான் சாப்பிடுது, நோய் இல்லாம வாழுமா. காலையில் அதுவே எக்ஸசைஸ் பண்ணிக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த உட்கார்ந்த மரமே நம்மள ஒரு நிலையா உட்கார வைக்கும். அதுக்கு தான் அந்த மூலிகை பரிகாரம். சரிங்களா ஐயா? சரி, நீங்க யாரோ 2-3 பேர் மீட்டு போடாம இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். குருவாயூர்ல போய் குழந்தைக்கு சோறு விட்டுறாங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா?
குழந்தை பிறந்தா முதல்ல சாப்பிடறதுக்காக குருவாயூர் கோயில போய் சோறு விட்டுறாங்க. அது என்ன லாஜிக்னு சொல்லுவீங்களா? யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கம்மா, எல்லாரும் இல்ல. அம்மா தெரிஞ்சவங்க. ஓகே ஓகே சரி, ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்று சொல்றேன். அதாவது குருவாயூர்ல போய் குழந்தைக்கு ஏன் முதல் சோறு சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு தெரிஞ்ச கருத்து, அருமையான கருத்து, நல்லா சொன்னார். அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த ரோகிணி நட்சத்திர கிருஷ்ணருடைய அவதாரத்துல தான் அந்த ஒரு பவர் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தையை கொண்டு போய் நீங்க குருவாயூர்ல சோறு ஊட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த குழந்தைக்கு அன்னத்தை எடுத்து குருவாயூர்ல கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் ஜீரண கோளாறு வராது. எப்படி புரியுதுங்களாமா? ஜீரண கோளாறு வராது. ஏன் அப்படி? அவருக்கு குரு வாயூர், அது வாயூர், குரு வாயூர், வாய்க்குள்ள போடக்கூடிய அத்தனை பொருளும் அவர் வாய் பக்கத்துல புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரு. அவர் ஊதல எங்கேயும் தடை இல்லாம நீங்க ஊற்ற சாப்பாடு குடல் வழியா வர்றதுல எங்கேயும் அடப்பாகாம நேரா ஜீரணமாயி நம்மளுக்கு மோசன் வழியா வந்துடும். அந்த குழந்தைக்கு எங்கேயும் போய் அடப்பாகாது. அதனாலதான் அது குரு வாயூர்னு வச்சிருக்கிறாங்க. வாயில ஊட்டக்கூடிய அத்தனை பொருள்களும் ஜீரணமாயி மோசன் வழியில வந்துருமா. அதுக்கு முதல்ல அன்னத்தருத்தனம் வராம அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுவதும் ஜீரண கோளாறு இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக ஒரு விண் காந்த சக்தி அங்க இருக்கிறதுனாலையும் புல்லாங்குழல் வச்சு அவர் ஊதி தடையை நீக்கிறதுனாலையும் ஜீரண கோளாறு குழந்தைகளுக்கு வராதுங்கிறதுக்காகத்தான் குருவாயூர்ல போய் முதல்ல குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. எப்படி அம்மா? எப்படி நீங்க சூப்பர்னு சொன்னோன்னே நான் இன்னொரு பரிகாரம் தரும் பாருங்க. அப்போ குருவாயூர்ல சரி 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 ஓகே ஐயா, வந்துடலாம். அடுத்தது உங்களுக்கு பரிகாரம் அப்படியே லைனா வருதா? அம்மா உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைனா பரிகாரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குதா ஐயா? உங்களுக்கு எல்லாம் யாராவது போர் அடிக்குதா? உங்களுடைய மனம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அம்மா இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்த இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஊர் சாபம் வரும், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சாபம் நிறைய கொடுத்தாங்கன்னா அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு உங்களுக்கு பரிகாரம் வேணுமா? சந்தோஷம். உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. யாருடைய ஜாதகத்தில எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ அவங்களுக்கு போன பிறவியிலையும் இந்த பிறவியிலையும் ஊர் சாபம் அந்த குடும்பத்துல வரும். சனியும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்தில எல்லாம் சேர்ந்து இருக்குதோ அவங்களுக்கு ஊர் சாபம் வரும். அப்போ அவங்களுக்கு ஊர் சாபம் வந்தா மனுஷன் பல்லு விஷம். இந்த சாபத்தால ஜாதகத்துல கிரகங்கள் சிலதால இயங்காம அந்த ஊர் சாபத்தினால அவர் ரொம்ப தாழ்மை அடைஞ்சு போயிடுவார். அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல ஊர் சாபம் வர்றதுக்கு சண்டையே இல்லைனாலும் கூட ஊர் சாபம் எப்படி வந்துறீங்களா? ஊருக்கே ஒரு கிணறு தான் இருக்கும். எல்லாரும் அதுல போய்தான் சேர்ந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. கோபதாபத்துல அந்த கிணறு ஒருத்தர் மூடிடுவாரு, ஊரே சாபம் விடும். சண்டால இத்தனை பேர் தவிச்ச வயக்கு தண்ணி குடிச்சோம், இன்னைக்கு இப்படி கொண்டு போய் இன்னைக்கு கிணத்த மூடி போட்டாரு, இனி இவரெல்லாம் நல்லா இருப்பாரா இப்படின்னு அவங்க சாபம் கொடுத்தா அந்த குடும்பத்துல பிறந்த ரத்த உறவுகளுக்கும் கூட சாபம் வருமா. அப்போ இந்த பொதுவான மனிதர்கள், ஆதரவற்றவங்க, அனாதியா இருக்கிறவங்கள அடிச்சு போடுறதும், மனநல பாதிக்கப்படுறவங்கள அடிக்கிறதும், இதெல்லாம் ஊரே சேர்ந்து அப்பாவே அடிச்சு போட்டேன்னு ஊரே சாபம் கொடுக்குமா. இந்த மாதிரி ஒரு ஊர் சாபத்துக்கு
உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் வேணுமா? எழுதுங்க. இதனா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில் ஆலயத்துல போய் ஆலய மணி வாங்கி ஒண்ணு கட்டி விடுங்க. கட்டி விட்டு 108 தடவை நீங்க அடிச்சுட்டு விட்டுருங்க. ஊர் சாபம் உங்களை விட்டு நீங்கிடும். ஒரு சிவன் கோயில்ல அப்ப என்ன ஆகும்? சிவன் கோயில்ல போய் ஆலய மணி, ஒரு பெரிய மணி, ஒரு 5 கிலோ 10 கிலோவில் வாங்கி சிவனுக்கு பூஜை நடக்கும் போது அந்த மணி எடுத்து அலங்காரம் பண்ணும் போது அடிப்பாங்க. அடிச்சா கோயிலுக்கும் கேட்கும், ஊருக்கும் கேட்கும். அப்ப உங்களால ஊருக்கே சாபம் விட்டது. நீங்க ஆன்மீகமா ஒரு பூஜை நடக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அமைதியாகி கடவுளுக்கு பூஜை நடக்குதுன்னு எல்லாரும் கோயில சாமி கும்பிடுவாங்க. அப்ப நீங்க ஒரு ஆலய மணி வாங்கி கட்டினீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள ஊர் சாபம் அதோட நீங்கிடும். எப்படி பரிகாரம் சொல்லுங்க? அப்ப நீங்க அம்மா பார்வைக்கு அதான் நம்ம வரும். அம்மா பார்வையும் அதான் வரும். நீங்க பார்வை சேர்க்கை இது ரெண்டும் சேர்ந்துக்கீங்க. ஆனா ஒரு சில பேருக்கு சனி 3, 4, 7, 10 தான் பார்வை. அங்கெல்லாம் செவ்வாய் இருக்கும். அப்ப சனி செவ்வாய் சனி பார்க்குதல்ல, இவங்களுக்கும் அது ஒரு சாபம் இருக்கும். சனி 3, 7, 10 சனி இருக்கிறடா இந்த 4 இடத்துலயுமே செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு ஊர் சாபம். அந்த குடும்பத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல மண்ணவாரி தூத்துறது, மாறில் அடிக்கிறது, கோயில் குளத்தில் விழுகிறது, இந்த சாப சக்திகள் எல்லாம் அந்த வம்சத்துல வருமா. அதுக்காகத்தான் அதை தீக்கிறதுக்காக ஊருக்கே அந்த காலத்துல நீர்மோர் ஊத்துனாங்க. எப்படி அந்த நீர்மோர் எப்படி வந்தது இப்ப தெரிஞ்சுக்கலாமா? அந்த கோயில் விசேஷம். நீங்க எல்லாம் ஊர் சாபம் வாங்கியிருந்தா ஒரு நாள் நீர்மோர் பந்தல் போட்டு ஒரு 10 கிலோ 20 கிலோ தயிரை மோரா மாத்தி அந்த ஊரே ஒரு டம்ளர் குடிக்கிற மாதிரி நாசூக்கா புண்ணியத்தையும் தேடிட்டு சாபத்தை விமோச்சனம் பண்ணி கோயிலையும் ஜாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நீர் மோராலேயே எல்லா தோசம் நீங்கும். எப்படி நீர்மோர் எப்படி தெரியுதுங்களா? இப்ப ஊருக்கே தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி ஏன் கொடுக்குறீன்னு கேட்டா, நீ ஏதோ சதி பண்ணிக்கிறீன்னு சொல்லி தண்ணி குடிக்க மாட்டாங்களா? அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, கோயில் நோம்பி சாப்பிட்டோன்னே முதல்ல பந்தக்கால் போட்டு நீர்மோர்